ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பிளான்ட் வாட்டரிங் இந்த கான்செப்ட்டுக்கான அப்ஸ்ட்ராக்ட் பிளாக் டயக்ராம் அப்ளிகேஷன்ஸ் அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் .h எல்சிடிக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணிருக்கேன். லிக்விட் கிறிஸ்டல் எல்சிடி 13,12 11 10 9 8 எல்சிடிக்கான பின்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். எஸ்எம்எஸ் அப்படின்னா என்ன தானே சாயில் மாய்ஸ்டர் சென்சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். A0லேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். WP அப்படின்னா வாட்டர் பம்ப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாய்ட் செட்டப்பில் வந்து என்ன நீங்கள் ஒரு டைம் மட்டும் நான் இன்ஸ்டேஸ் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே. LCD.pn 16:2 எல்சிடி வந்து என்ன பண்ண போகிறேன் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் LCD.set cursor 0,0 ஆட்டோமேட்டிக் பிளான்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். LCD.set cursor LCD.print அது வேணால் ஃபஸ்ட் ரோ 0th காலம் வந்து எனக்கு என்ன பண்ண வாட்டரிங் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். பின் மோடில் எஸ்எம்எஸ் வந்து இன்புட்டு, சாயில் மாஸ்டர் சென்சர் வந்து இன்புட்டாகவும் WP வந்து அவுட்புட்டாகவும் எனக்கு மென்ஷன் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அடுத்து வாயில் லூப்பில் வந்து இன்ட்டு ADC வேல்யூ ஈக்குவல் டு அனலாக் ரீடு எஸ்எம்எஸ். அப்போ சாயில் மாஸ்டர் சென்சர் வேல்யூ எடுத்து எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இந்த டிவைடர் 10 வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தெரிஞ்சவங்க வந்து ஏன் அனலாக் வேல்யூ ரீட் பண்ணிட்டு டிவைடர் 10 வந்து நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, LCD.clear அப்படின்னு கொடுத்துட்டு LCD.set cursor 0,0 எனக்கு என்ன பண்ணேன் SM_levelனு பிரிண்ட் பண்ணேன், சாயில் மாஸ்டர் லெவல்னு பிரிண்ட் பண்ணேன். அப்போ எனக்கு ரீட் பண்ணுற வேல்யூவை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஓகே, இங்கே வந்து நம்ம ரீட் பண்ணுறோம்ல இந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன ஆகிடும் ADC வேல்யூ அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த ADC வேல்யூ அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லிட்டேன். இஃப் ADC வேல்யூ லெஸ் தென் 10 இருந்துச்சு அப்படின்னா, ஓகே லெஸ் தென் 10 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ண வாட்டர் பம்ப் வந்து ஹை பண்ணு. அதே எபோ 98 இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் பம்ப் வந்து லோ பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த கோடிங்கில் வந்து யாருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணாரு. எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ப்ரோட்டியஸில் வந்து சிமுலேஷன் அவுட்புட் பார்க்கணும்ல, அதுக்காக ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய சிமுலேஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணி ஐசியை டபுள் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணுறேன். இப்போ ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 o'clock. இப்போ இங்கேயும் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 o'clock வந்து நமக்கு அப்டேட் ஆகுது. இப்போ எக்ஸ்பைர் வந்து லோட் பண்ணிட்டு இப்போ ஓகே தரேன். இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பிளான்ட் வாட்டரிங் அப்படின்னு ஒரு ஷோ ஆகுதா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வாட்டர் லெவல் வந்து ஹையாக இருக்குது. இப்போ LCD டிஸ்பிளே எல்லாமே காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஓகே, புதுசாக ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா அந்த காமெண்ட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா காமெண்ட்ஸ் மோட்னு ஒரு ஐக்கான் இருக்கும். ஓகே, நான் சிமுலேஷன் ஸ்டாப் பண்ணிடுறேன். காமெண்ட்ஸ் மோட்னு ஐக்கான் இருக்கும். அந்த காமெண்ட்ஸ் மோட் ஐக்கானை கிளிக் பண்ணி பிக் ஃப்ரம் டிவைசஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே என்ன நேம் இருக்கோ அந்த நேம் அப்படியே சர்ச் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மோட்டார் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ மோட்டார் அப்படின்னு டைப் பண்ணும்போது இதில் வந்து ஆக்டிவ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், சிம்பிள் DC மோட்டார் மாடல் அப்படின்னு இருப்பாங்க, ஆக்டிவ் மோட்டார் அதை வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து அனலாக் மோட்டர் வந்து எடுக்க வேண்டாம், மோட்டார்ஸ் அப்படின்ற அதை எடுக்க வேண்டாம், ஆக்டிவ் மோட்டர் எடுத்துக்கங்க. அப்போ நம்மளோட சிமுலேஷனை வந்து அவுட்புட் பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆக்டிவ் மோட்டர் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன், அதான் இங்கே வந்து செலக்ட் ஆகிருக்கு. நான் இப்போ இந்த மோட்டரை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், அப்டேட் பண்ணிட்டுமான்னு கேட்கும். இதை நோ கொடுத்தாரேன். அதனால் என்ன பண்ணேன், நான் வந்து ஆக்டிவ் மோட்டர் தான் எடுத்துக்கேன், ஆக்டிவ் மோட்டரே எடுத்துக்கங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிமுலேஷன் வந்து நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பிளான்ட் வாட்டரிங் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் வாட்டர் லெவல் வந்து பிலோ 10க்கு மேலே கொண்டு வந்தால் எனக்கு என்ன ஆகும், பிலோ 10க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா என்ன மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும் பாருங்க. ஓகே, இப்போ பிலோ 5 வந்துருச்சு, 0ல் இருக்குது. அப்போ எங்கே என்ன மோட்டர் வந்து ஆன் ஆகுதா, இதுக்காக தான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருக்கேன். மோட்டர் வாட்டர் பம்புக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறீங்க வந்து ஒரு மோட்டர் வந்து நான் வச்சு ரன் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா பஸ்ஸில் எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் நான் இன்டிமேட் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் லெவல் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஆனால் 98க்கு மேலே போனால் தான் என்ன பண்ணியிருக்கேன், வாட்டர் பம்ப் வந்து ஆஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ 18 23 29 32 இது மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ 55 61 இப்போ 73 இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மோட்டர் வந்து 2லேயே தான் இருக்குது. 102க்கு மேலே போச்சுன்னா என்ன மோட்டர் வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் என்ன பண்ணேன் 10க்கு கீழே கொண்டு வரேன், என்ன ஆயிடுச்சு மோட்டர் வந்து ஆன் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள் 65 கொண்டு போயிருக்கேன். அடுத்து 78 மோட்டர் வந்து ரெட்டைட்டில் தான் இருக்குது. அப்போ 79 80 81 82 85 90 வரைக்கும் என்ன தான் இருக்குது, மோட்டர் வந்து ஆனில் தான் இருக்குது. இப்போ 93 94 95 96 97லேயே ஆனில் தான் இருக்குது. 98 வச்சாலும் ஆனில் தான் இருக்கும். 99 போகிறப்ப என்ன ஆகும், மோட்டர் வந்து ஆஃப் ஆகிருப்பாங்க. 99 சொல்லி மோட்டர் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணலாம் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.